எங்கள் வீட்டில் உள்ள குட்டி பாப்பாவுக்கு பர்த்டே. ஸோ நாங்கள் வீட்டிலேயே ஹெல்த்தியாக கேக் பண்ண போகிறோம். வாங்க பண்ணலாமா? இதில் தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி கேக்கு கிடையாது. இது வந்து ஃப்ரூட் கேக் தான் பண்ண போகிறோம். பர்த்டே முந்தின நாள் நைட்டு தான் திங்ஸ் வாங்கவே போயிருந்தோம். கேக்குக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் சாப்ஸ்டிக் வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து டூத் பிக்கும் வாங்கியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், நம்ம என்னென்ன டிசைனில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டிசைனுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம். நாங்கள் வாட்டர்மெலான் தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர்மெலான் எடுத்து ஹாஃபாக கட் பண்ணி பீல் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அடுத்த வாட்டர்மெலானை பீல் பண்ணி அதை விட சின்ன சைஸில் ஷேப் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதே ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணி வாட்டர்மெலானில் 4 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டோம் கேக்குக்கு. அதுக்கப்புறமா செவத்தில் ஆணி அடிக்கிறது மாதிரி இந்த சாப்ஸ்டிக்கை வந்து உள்ளே ஃபுல்லாக இன்சர்ட் பண்ணிக்கணும். 4th லேயர் வரை போகிறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. பட் ட்ரை பண்ணி அதுக்கு 4th லேயர் வரை உடையாமல் கீழே வர ஆக்கிட்டோம் சாப்ஸ்டிக்கை. அதுக்கப்புறம் வாங்கின வேறு ஃப்ரூட்ஸ் வச்சு டெக்கார் கொடுத்துருந்தேன். டூத் பிக் யூஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் இதுதான் இந்த கேக்கோட ஃபைனல் ரிசல்ட். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இந்த கேக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் இது ஹெல்த்தியும் கூட. இந்த வீடியோவும் இந்த கேக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.